அபிராமி. எங்க இருந்து வரீங்க? சிக்கு. ஓகே, நான் உங்ககிட்ட நார்மலா ஒரு கேள்வி கேட்கறேன், சும்மா கடி ஜோக் மாதிரி. ஒரு 25 வயசு பையன் 100 நாள் 100 நைட்டு தூங்காம இருக்கிறான். எப்படி? தெரியலையே. சும்மா கெஸ் பண்ணுங்க. 100 நாள் தூங்காம இருக்க முடியுமா? முடியாது. ஆனா அந்த பையன் இருக்கான். எப்படி? 100 நாள் 100 நைட்டு தூங்காம இருக்கிறான். பேயா? ஒருவேளை? இல்ல ஹியூமன் தான். தெரியல எனக்கு. சும்மா கெஸ் பண்ணுங்க, இதுவா இருக்கலாம் ஆன்சர் அப்படின்ட்டு. எனக்கு தெரியல. சும்மா யோசிங்க, இதுவா இருக்கலாமே ஆன்சர். ஒரு கெஸ்ஸிங் தான். நான் கெஸ் பண்றேன்ல. இல்ல வேணாம் விடு. சொல்லு என்ன ஆன்சர்? அந்த பையன் 100 நாள் 100 நைட்டு தான் தூங்காம இருக்கான், ஆனா பகல்ல தூங்குறான். உங்களுக்கு ஐயோ வேணாம், நான் போறேன், நான் வரல. சரி ஓகே, செகண்ட் क्वेश्चन. இல்ல காமெடில இல்ல, செகண்ட் क्वेश्चन. ஒரு பிசினஸ் மேன் வீட்ல 3 ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூம்ல நிறைய காசு இருக்குது. செகண்ட் ரூம்ல ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. தேர்ட் ரூம்ல கோல்டு இருக்குது. அந்த 3 ரூம்மே ஃபயர் ஆயிடுச்சு, அவங்க வீடே ஃபயர் ஆயிடுச்சு. போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ரூமை காப்பாத்துவாங்க? பிசினஸ் இருக்குல்ல, அதுதான். டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. எப்படி? என்னதான் பர்சனலா இருக்கும், அதனால அது பண்ணுவாங்க. ஃபயர் ஆயிடுச்சு, எதை ஃபர்ஸ்ட் காப்பாத்துவாங்க வந்து? அதுதான் காப்பாத்துவாங்க நான் நினைக்கிறேன். இல்ல அவங்களுக்கு காசு வேணும்னா காசு கூட பண்ணலாம். இல்லையே, எனக்கு தெரியலையே. நான் உங்ககிட்ட என்ன क्वेश्चन கேட்டேன், நீங்க क्वेश्चन சொல்லுங்க. क्वेश्चनா நான் மறந்துட்டேன். அவ்வளவுதான் கண்டுபிடிச்சு. ஒரு பிசினஸ் டைம் ஆகுது. எனக்கு பாட வராது. எனக்கு சீரியஸா பாட்டே வராது. தெரிஞ்ச பாட்டு எதுனா பாடுங்க, உங்க ஃபேவரட் சாங். வாய்ப்பில்லை. நான் போறேன். எனக்கு